நித்யானந்தா என்ற வாலிப சாமியார் தியானபீடம் என்ற பெயரில் ஆசிரமம் நடத்தி வந்ததைப் பற்றியும் நடிகை ரஞ்சிதாவுடன் நெருக்கமாக இருக்கும் காட்சிகளையும் சன் டிவி தனது தொலைக்காட்சியில் செவ்வாய்க்கிழமை 2/3/2010 அன்று ஒளிபரப்பி நாடெங்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்து மத பக்தர்கள் போலிச்சாமியார் நித்யானந்தாவின் கேவல செயல்களை பார்த்து மனம் கொதித்து போனார்கள். திருவண்ணாமலை உள்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள நித்யானந்தாவின் ஆசிரமங்களையும் பக்தர்கள் அடித்து நொறுக்கினார்கள். இந்த நிலையில் நித்யானந்தா மீது புகார் மனு ஒன்று சென்னை போலீஸ் கமிஷனரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த புகார் மனுவில் பிரபல நடிகையுடன் நித்யானந்தா உல்லாசமாக இருக்கும் காட்சிகள் ஒளிபரப்பானதை குறிப்பிட்டு தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கும் நித்யானந்தா இந்து சாமியார் என்ற போர்வையில் சுய சுகபோகங்களுக்காக மோசடி செயலில் ஈடுபட்டிருப்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்றும், சாமியார் என்ற போர்வையில் மக்களை ஏமாற்றி கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்துள்ளார் என்றும், இத்தகைய கிரிமினல் செயல்களில் ஈடுபட்டுள்ளவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த புகார் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்துமாறு போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். நாம் கேட்டுக்கொள்வது, சாமியார் மீது விசாரணை நடத்துவது மட்டும் இல்லாமல் சாமியாருடன் உல்லாசமாக இருந்த நடிகை ரஞ்சிதாவையும் போலீசார் விசாரணை செய்ய வேண்டும். சன் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை ஆதாரமாக கொண்டு நடிகை ரஞ்சிதாவையும் விபச்சார தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீஸ் விசாரணை செய்தார். நித்யானந்தாவிற்கு இதை போன்று எத்தனை பெண்களுடன் உறவு உள்ளது என்பது தெளிவாகிவிடும். மக்களின் அறியாமையை பயன்படுத்தி நாட்டில் திடீரென்று சாமியார்கள் தோன்றுவதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். ஒருவர் சாமியாராக வேண்டுமென்றால் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கும் மடங்களில் பயிற்சி எடுத்து அதன் மூலமாகத்தான் மக்களுக்கு அருளாசி புரிய வேண்டும் என்று சட்டம் வர வேண்டும். ஒருவர் சாமியாராக பல கட்டுத்திட்டங்களும் தீவிரமான பயிற்சிகளும் உள்ளன. சாமியார் முற்றும் துறந்தவர் என்பதால் படாடோபமான பங்களாக்களில் வசிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 கவளம் சோறுதான் அவர் சாப்பிட வேண்டும். தன் போதனைக்காக மற்றவர் கொடுக்கும் பொருளை வாங்கக்கூடாது. சாமியார் தகுதி பெற பல நியதிகள் உள்ளன. எப்படி ஒருவர் பட்டப்படிப்பு படித்து அதன் பின் தேர்வுகளில் தேறி வேலைக்கு சேர அரசாங்கம் சட்டம் வகுத்துள்ளதோ அதைப்போல் பாரம்பரிய மடங்களில் சாமியாராக விரும்புவோருக்கு தேர்வு வைத்து அதன் பின்னரே சாமியாராக முடியும் என்று அரசாங்கம் கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாமல் வரும் திடீர் சாமியார்களை அரசு ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்தி சிறைக்குள் தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் போலிச்சாமியார்கள் பரவாமல் இந்திய கலாச்சாரத்தை அந்நியர்கள் போற்றும் நிலை ஏற்படும். சட்டத்திற்கு பயந்து ஓடி ஒளிந்திருக்கும் நித்யானந்தத்தை தேடும் போலீசார் உடனடியாக நடிகை ரஞ்சிதாவையும் கைது செய்து நித்யானந்தாவின் லீலைகள் பற்றிய உண்மைகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். குற்றமற்றவர் என்றார் நித்யானந்தா ஏன் ஓடி ஒளிய வேண்டும்? நன்றி, வணக்கம்.